அது அந்த காலம் வரும்போது அதுக்கான பதில் சொல்றேன். சரிங்களா? இன்னைக்கே நான் எப்படி சொல்றது அதுக்கு அப்புறமா ஏன்பா எங்க கட்சியை பத்தியே கேட்க மாட்டேங்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் அடுத்த கட்சி பத்தியே எங்க கிட்ட கேட்டா நான் இல்ல அது நான் எப்படி பதில் சொல்ல இல்லம்மா அது நான் எப்படிமா சொல்ல முடியும்? இப்ப எங்க சுவர் விளம்பரம் எங்காவது தவறா இருக்கு ஏதாவது தேமுதிக பத்தி கேளுங்க நான் டக்கு டக்குன்னு சொல்றேன். அவங்க எழுதின சுவர் விளம்பரத்துக்கெல்லாம் என்கிட்ட பதில் கேட்டேன் எப்படி? சரிங்களா? அது யார் உரியவங்களோ அவங்க கிட்ட தான் கேட்கணும். நீங்க சரிங்க எந்த கட்சி அவங்க அழைக்கல தானே வந்துச்சு. ஒன்லி பாஜக மீட்டிங் தானே நடந்தது. கூட்டணி கட்சி அங்க யாருமே பங்கேற்கலையே. அப்ப நீங்க கேட்கிற கேள்வியே தவறு தானே. அவங்க கட்சி ஆலோசனை கூட்டம் தான் நடந்துச்சு. அதுக்கெல்லாம் நாம உங்களுடைய கற்பனை உங்கள் வியூகம் உங்களுக்கு அதுங்களை நான் பதில் சொல்ல முடியாது. அவங்க கட்சி ஆலோசனை கூட்டம் அதுல அவங்க கலந்துக்கிட்டாங்க. அவர் போனார். இவ்வளவுதான் எங்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. இல்ல நான் என்ன சொல்றேங்க, கீழடி அகழ்வாய்வு கேப்டன் இருந்த போதே நேரடியாக சென்று நாங்களே பார்த்தவங்க தான். தமிழ் இன்னைக்கு தொன்று தொட்டு பாரம்பரியமான ஒரு மொழி கலாச்சாரம் எல்லாத்தையுமே நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்தவங்க தான். இதை விட இன்னும் நம்ம சொல்லணும்னா குமரிகாண்டம் அங்கதான் தமிழே உருவானதுன்றதெல்லாம் இருக்குங்க வரலாறு. அதனால நம்மளுடைய வரலாறை போற்றுவோம் பாதுகாப்போம் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. அதற்கு மத்திய மாநில அரசுகள் உறுதியாக சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவர் ஏற்கனவே போட்டி போட்டவர் தானே. யாருக்கு வாய்ப்பு எந்த தொகுதி அதான் வாய்ப்பு இன்னைக்கே நான் பதில் சொல்ல முடியாதுல்ல. என்ன நாளைக்கு கூட்டணி அமைப்போமா, எந்த தொகுதி, யார் வேட்பாளர், எந்த தொகுதி நமக்கு கிடைக்குது, இவ்வளவு கொஸ்டின்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது இன்னைக்கு உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. கண்டிப்பாக வெகு விரைவில் அதாவது அந்த ஜனவரி வாக்குல எந்த தொகுதி யார் வேட்பாளர்கள் என்பது முதல் கொண்டு நாங்க உங்களுக்கு தெளிவாக சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு தவறாக போகக்கூடாது. நிச்சயமாக யார் எந்த தொகுதி எத்தனை தொகுதி எல்லாமே உங்களுக்கு அறிவிப்போம். இப்போதைக்கே ஒரு 75% to 80% பூத் கமிட்டி ஆல்ரெடி அமைச்சாச்சு. இன்னும் ஒரு சில இடங்களில் தான் பூத் கமிட்டி அமைக்க வேண்டிய பணிகள் இருக்கிறது. அதனால நாங்க அவங்களுக்கு ஒரு 1 month டைம் கொடுத்திருக்கோம். 100% பூத் கமிட்டி அமைச்சு ஒட்டுமொத்த கிளைக்கழக நிர்வாகிகள் வரைக்கும் இங்க இருக்கின்ற மண்டல பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர் அனுமதியோடு சென்று சந்தித்து கட்சியை மிக சிறந்த முறையில வளப்படுத்தணும். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த என்ன சொல்றது அவங்க கொடுக்கப்பட்டிருக்கிறோம். நாங்க இது அவங்க முடிச்சிட்டு 1 monthக்குள்ள அதை எங்க கிட்ட சப்மிட் பண்ண சொல்லியிருக்குங்க. அதுக்கு அடுத்த கட்டம் நாங்க அதுக்கு அடுத்த செயல்களில் நாங்கள் செய்யல. சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து வந்த அந்த காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்தோம். இது குறித்த மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.